ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு நான் பார்க்க போறது நடுத்தர மக்களுக்கும், சிறு தொழில் பண்றவங்களுக்கும் ஒரு செம ஜாக்பாட்டான செய்தி தான். தங்கம் விலை வந்து ஒரு பக்கம் ராக்கெட் வேகத்தில ஏறிட்டு போகுது. அதனால பார்த்தீங்கன்னா, தங்கத்த வச்சு வர்த்தகம் பண்றதுல ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் தங்கத்த வந்து சும்மா பீரோல பூட்டி வைக்காம, அத வந்து ஒரு முக்கியமான சொத்தா மாத்தி, அத வச்சு கடன் வாங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்ட நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு கடன் வாங்குறத ரொம்பவே ஈஸியாக்குறதுக்காக புது அதிரடி ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? என்னென்ன புது ரூல்ஸு? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த புது விதிய வந்து யார குறி வைக்குதுன்னா, சின்ன சின்ன கடைகள் வந்து வச்சிருக்கவங்க, பட்டறைகள், வியாபாரிகள், சர்வீஸ் பண்றவங்க, அப்புறம் சிறிய உற்பத்தி தொழிற்சாலை நடத்துறவங்க. இவங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம். இனிமே நீங்க பேங்க்ல கடன் கேட்க பயப்பட தேவையே இல்ல. ஆர்பிஐ சொன்ன முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். பொதுவா இந்த பிசினஸ் லோன் வாங்குறப்போ, பேங்க்ல தங்கத்த அடமானமா ஏத்துக்கலாமா? அதாவது கொலாட்ரலா ஏத்துக்கலாமான்ட்டு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா இப்ப ஆர்பிஐ பார்த்தீங்க என்ன தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து 20 லேக்ஸ் வரைக்கும் இந்த பிசினஸ் லோன் கேட்கிறப்போ, அவராவே முன் வந்து வாலண்டரியா தங்கத்தையோ, வெள்ளியோ பாதுகாப்பா கொடுத்தா, அத வந்து தாராளமா ஏத்துக்கிட்டு கடன் குடுக்கலான்ட்டு சொல்லிட்டாங்க. இது வந்து விதிமீறல் கிடையாதாம். ஆனா, இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. வங்கி அதிகாரிகள யாரையும் தங்கத்த அடமானமா வைங்கன்ட்டு கட்டாயப்படுத்தக்கூடாதாம். கடன் வாங்குறவர் வந்து இஷ்டப்பட்டா மட்டும் தான் தங்கத்த குடுத்தா மட்டும் தான் தங்கத்த வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தான் ஒரு உண்மையான ஜாக்பாட்ன்னு சொல்லலாம். நம்ம மத்திய அரசோட பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். அதுக்கப்புறம் இந்த இதர சிறு குறு தொழில்களுக்கான கடன்கள்ல 20,00,000 வரைக்கும் எந்த விதமான பாதுகாப்பும், அதாவது சொத்து பத்திரம், தங்கம், வைப்பு நிதி இப்படி எதையும் கேட்காம கடன் கொடுக்கணுன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கட்டாயமாக்கியிருக்காங்க. இதுல இன்னொரு சூப்பரான சலுகையும் இருக்கு. நீங்க இந்த பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ கடன் வாங்கி, அத கரெக்ட்டா, நியாயமா திருப்பி செலுத்திட்டீங்கன்னா, உங்க பிசினஸோட பணப்புழக்கம் நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கான பாதுகாப்பு இல்லாத கடன் வரம்பு வந்து, அதாவது கொலட்ரல் ஃப்ரீ லிமிட் பார்த்தீங்கன்னா, வங்கிகள் நெனைச்சா 25 லேக்ஸ் வரைக்கும் உயர்த்தும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த புது ரூல்ஸ் எப்போலேருந்து அமலுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதிய வழிகாட்டுதல் எல்லாமே வர ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரப்போது. இது புதுசா வாங்குற கடன்களுக்கும் ஆகட்டும், புதுப்பிக்கப்படும் கடன்களுக்காகட்டும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. ரினிவல் பண்ற கடனுக்கும் பொருந்தும். நீங்க நியூவா லோன் வாங்கினாலும் பொருந்தும். ஸோ, இனிமே நீங்க பேங்க்ல லோன் ரிஜெக்ஷன் ஆகும்னு கவலைப்பட வேணாம். உங்ககிட்ட தங்கம் இருந்தா, அத வச்சு இந்த பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ நீங்க ஈஸியா லோன் அப்ளை பண்ணி, கம்மியான வட்டியில கடன் வாங்கலாம் சொல்றாங்க. இதுல வங்கிகளுக்கு என்ன பாதுகாப்புன்னு நீங்க கேட்கலாம். எந்த அடமானமும் இல்லாம கடன் கொடுத்தா பேங்க்குக்கு நஷ்டமாவாதா? நஷ்டம் வராதான்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அரசு கடன் உத்தரவாத திட்டம் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஒரு வேளை இழப்பு ஏற்பட்டா அரசே அத வந்து ஈடுகட்டும். அதனால வங்கிகளுக்கு பாதுகாப்பு உண்டு. நமக்கும் பார்த்தீங்கன்னா, கடன் வந்து ஈஸியா கிடைக்கும். இப்போ இதில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வட்டி விகிதம். தனிநபர் கடனை விட தங்கத்த அடமானம் வச்சு வாங்குற பிசினஸ் லோனுக்கு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதம் ரொம்பவே கம்மி தான். அதுக்கப்புறம் ஆவணம். சிறு தொழில் கடன் பெற போறீங்கன்னா, உதயம் பதிவு, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சான்றிதழ் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம், அவசியம். இது இருந்தா தான் எம்எஸ்சி சலுகைகள் ரொம்பவே ஈஸியாவே கிடைக்கும். 3வது வளர்ச்சி 2025 டிசம்பர் கணக்குப்படி வங்கிகள் சிறு தொழில்களுக்கு கொடுத்த கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா, 10,00,000 கோடி ரூபாய் தாண்டிடுச்சாம். இது போன வருஷத்த விட 30% பார்த்தீங்கன்னா அதிகம். இந்தியா இப்ப உற்பத்திய நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால, இனி வரும் காலங்கள்ல இந்த துறைக்கு இன்னும் நிறைய சலுகைகள் காத்துட்டு இருக்கு. ஸோ புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கையில இருக்கிற தங்கத்த சரியான முறையில நீங்க பயன்படுத்தி, தொழில வளர்க்க இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்புன்னு சொல்லலாம். இந்த தகவல் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதனா இருந்தா கமெண்ட்ஸ்ல கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.